ஒரே நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டால் வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஷின் படிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் சம் சீரீஸில் டைப் 9ல் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்துட்ருக்கோம். கொஷின் பார்க்கலாம். மீப்போமா காண்க 2 into 3 into 5 into 7, 3 into 5 into 7 into 11. இந்த 2 செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. இந்த கொஷின் வந்து டிஎன்பிசி 2020 கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே மல்டிப்ளைல கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ 2 செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 into 3 into 5 into 7. செகண்ட் செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னது? 3 into 5 into 7 into 11. ஓகேவா? இந்த மாதிரி மேலே கீழே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ்லையும் செகண்ட் செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ்லையும் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள். இப்போ 3 காமனாக இருக்கா, ஸோ 3 சர்க்கிள் பண்ணுங்கள். 5 காமனாக இருக்கா, ஸோ 5 சர்க்கிள் பண்ணுங்கள். 7 காமனாக இருக்கா, ஸோ 7 சர்க்கிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? இப்போ இதிலே உங்களுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எதெல்லாம் காமனாக இருக்கும் நீங்கள் சர்க்கிள் பண்ணீங்க இல்லையா? ஸோ சர்க்கிள் பண்ண எல்லா நம்பர்ஸையும் ஒரு முறை எழுதிக்கோங்க. இப்போ 3 காமனாக இருக்கா, ஸோ 3 ஒரு முறை எழுதிக்கோங்க. 5 காமனாக இருக்கா, ஸோ 5 ஒரு முறை எழுதிக்கோங்க. 7 காமனாக இருக்கா, ஸோ 7 ஒரு முறை எழுதிக்கோங்க. இதை மட்டும் இல்லாமல் ரிமைனிங் என்னென்னலாம் நம்பர்ஸ் இருக்கோ அதையுமே ஒரு முறை எழுதிக்கணும். இப்போ 2 இருக்கா, ஸோ 2 ஒரு முறை எழுதிக்கோங்க. 11 இருக்கா, ஸோ 11 எழுதிக்கோங்க. ஏன் வந்து நான் 2 முன்னாடி போடணும், சரி ஆர்டர் வைஸ் போடலாமே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதையே வச்சு ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஹெச்சிஎஃப் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. எப்படின்னா, இங்கே காமனாக இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸை மட்டுமே ஒரு முறை எழுதுங்க. அவ்வளோதான் ஹெச்சிஎஃப். புரிஞ்சிருச்சா? இப்போ எந்த ஆப்ஷன் வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க, டவுட்டாக கிளாரிஃபை பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.